வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். 2026 தேர்தலுக்கான திமுக அதிமுக கூட்டணியில் ஜரூரா வேலைகள் போயிட்டுருக்கிறது. ஏடிஎம்கே ஒரு படி முன்னாடி இருக்கிறாங்க. தொகுதிகளை பறித்து கொடுத்து கேண்டிடேட் 150 பேர் வரைக்கும் அவர் அறிவிச்சிட்டாரு. எல்லாம் போயிட்டுருக்கு. டிஎம்கே கொஞ்சம் லேகிங் பிஹைண்ட், பட் அது இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிஞ்சிருங்கிற மாதிரி அந்த பார்வை போயிட்டுருக்கு. மூன்றாவதாக இன்னமும் ஒரு பிரச்சாரத்துக்கு கூட வெளியில் வர முடியல. ஒரு 11 நாட்கள் ஆகி விஜய் அவர்களுக்கு அதிகாரிகள் அமைப்பு வந்து நெருக்கடியை கொடுக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. 2 முறை அவங்க திட்டமிட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, இருக்கிற நாளுக்குள்ளே முடிச்சிட முடியுமா இந்த முதல் தேர்தலில்? அவங்களுக்கான நெருக்கடிகள் சவால்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா நெருக்கடிகள் சவால்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அனுபவமின்மை ஒரு காரணம். இப்போ மகாபலிபுரத்தில் அந்த ஹோட்டலில் வந்து 2 நாளைக்கு முன்னால் அனுமதி கேட்கணும்னு எங்களுக்கு தெரியலன்றாங்க. முதல் நாள் கொடுத்ததால எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல. கமிஷன் வந்து பார்த்துட்டு மீறி நடத்தினா ஹோட்டலை சீல் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இந்த தவறுகள்லாம் எப்படி நடக்குது? உங்களுக்கு வந்து அனுபவம் இல்லாததால் வரக்கூடிய தவறுகள். இங்கே போய் பெரம்பூரில் கூட்டம் கொடுத்தாங்கன்னா போலீஸ் பர்மிஷன் கொடுத்துச்சு, ஆனால் இவங்க கொடுக்கலன்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல, கார்ப்பரேஷன் கொடுக்கலன்றாங்க. இப்போ நாளைக்கு கொடுக்க போகிறாங்க போல் அவங்க. அங்கே ஏதோ 100-3000 பேர் கேட்டாங்க, அந்த இடத்துக்கு பத்தாது, நான் அது வர அனுமதிக்க முடியாதுன்றாங்க. அவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஈச் ஸ்டெப் அவருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நிர்வாகம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு நிர்வாகம் போச்சான்ற சந்தேகம் எழுவது இயல்பானதாக இருக்கிறது. அவங்க இதை வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறாங்க. விஜய் கட்சியில் அதிகாரிகளை மாற்றுன்னு போய் ஏன் கேட்க மாட்டேன்றாங்கன்னு நமக்கு தெரியல. பிஜேபியும் கேட்கல, ஏடிஎம்கேவும் கேட்கல, விஜயும் கேட்கல, புலம்புறாங்களே வழி எதுவும் கேட்கல. வித்தியாசமான பொதுவெளியில் கூட ஒரு அதிருப்தியாக வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க. இந்த அதிகாரியை மாற்ற அந்த அதிகாரியை மாற்றுன்னு வெளிப்படையாக கேட்கவே மறுக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எந்த மனநிலையில் எதிர்கட்சிகள் இருக்குது? தோல்வியை அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்களோ என்று தான் நம்ம என்ன தோன்றுகிறது. விஜய்க்கு வந்து இந்த எலெக்ஷன் வந்து அவருக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பர்மிஷன் கிடைக்கிறது. அவர் நினச்சிட்டு இருந்தார் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோன்னா எலெக்ஷன் கமிஷன் லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணாது. தெளிவாக தெரியுது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஒன் சைடு எலெக்ஷனாக தான் இருக்குமோன்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. ஆனால் இதில் பிரைம் அப்போசிஷன் ஏடிஎம்கேக்கு பிரச்சனை இல்லை, விஜய்க்கு தான் எல்லா பிரச்சனையும் வருது. விஜய் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனால் விஜய் உஷாராக இருந்தாலும் இவங்க ஃப்ரீ ரன் அவர் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இப்போ எடப்பாடி அவர்கள் அன்றைக்கி வேட்பாளர் அறிவிச்சுட்டு தமிழிசை அவர்களை வேனில் எழுதிட்டு அவர் பாட்டுக்கு போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. முதலமைச்சர் ஏற்கனவே சொன்னதை 2 நாள் ப்ரீபான் பண்ணி 31 ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் ஓடிட்டுருக்கு. அப்படின்னா 2 முறை வேட்பாளர் அறிவிப்பே தள்ளி போயிருக்கு. அது வழக்கமாக கட்சிகள் அந்தந்த தலைமையகத்தில் அறிவிப்பாங்க, இவங்க ஒரு தனியார் விடுதியை நோக்கி போகிறாங்க. பட் அதை அறிவிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓகே. அறிவித்த பிறகு சிக்கல்கள் வராமல் இருக்குமா? ஏன்னா இப்போ கேண்டிடேட்டை தூக்குறதுங்கிறது பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் 2 தரப்புலையும் போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. திமுக அதிமுகவில் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா நாமினேஷனை வாங்கலாங்கிற அளவுகள்லாம் பேசுவாங்கல்ல, அந்த நெருக்கடியும் இருக்குது. கேண்டிடேட் செலெக்ஷனுக்கு பிறகு இது வேகம் எடுக்கும்னு பார்க்கலாமா? இல்லை இதே மாதிரியான? கண்டிப்பாக வேகம் எடுக்கும். கேண்டிடேட் செலெக்ஷன் பிறகு வேகம் எடுக்கும். இது கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட் எலெக்ஷன். இது ஒன் சைடு எலெக்ஷன் மாதிரி தான் தோணுது. கமிஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன் சைடடாக இருக்குது. அதிகாரிகள் யாரையுமே மாற்றலை. வெஸ்ட் பெங்காலெலாம் 600 அதிகாரிகளை மாற்றிருக்காங்க. தலைகீழ புரட்டி போட்டிருக்காங்க. எஸ்ஹெச்ஓஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ், அது கீழே இருக்க சப் இன்ஸ்பெக்டர்ஸ், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து டிஜிபி வரைக்கும், ஹோம் செக்ரட்டரி வரைக்கும், சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் மாற்றி புரட்டி எடுத்துட்டாங்க. இங்கே சும்மா நாம்கே ஆவாஸ் முதல்ல ஒரு 4 எஸ்பி, அப்புறம் ஒரு 4 எஸ்பின்றாங்க. பிக் ஃபிஷ்ஷை தூக்கவே இல்லை இவங்க. ஸோ இவங்களுக்கு என்ன எய்மு, என்ன மோட்டிவு? பிஜேபிக்கும் டிஎம்கேக்கு என்ன மோட்டிவ்? எலெக்ஷன் கமிஷன் ஏன் இப்படி இருக்குது? பல சந்தேகங்கள் எழுது. இத்தகைய ஒரு எலெக்ஷன் கடந்த காலங்களில் நடந்ததே கிடையாது. அதாவது அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் ஒருதலைபட்சமாக இருக்காங்கன்னு வெளிப்படையாக அதிமுகவும் பிஜேபியும் குறிப்பாக அதிமுக குற்றம் சாட்டாமல் ஏன் இருக்குது? அப்போ திமுகவோட அதிமுக அண்டராண்டில் இருக்கான்ற சந்தேகம் தான் வருது. இப்படி ஒரு எலெக்ஷன் நான் பார்த்ததில்லை. இப்போ ஒன் சைடடாக தான் போகுது. பட் 2 வீக்ஸ் ஆனாலும் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து 2 வீக்ஸ் ஆகுது, எதுவுமே மாறல. இட்ஸ் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி சில ஒன் சைடட்னா புரிஞ்சிக்க முடியுது. டிஎம்கே அவங்களுக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய ஒரு பார்ட்டி அப்படிங்கிற இடம் தான் பூர்வங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்குது. இப்போ இதை பொலிட்டிக்கலி எப்படி எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது சார்? ஏன்னா இதுக்கு முன்பாக அனுமதிக்கலைன்னா அதை டிவிக்கு எதிர்கொண்டது வேறு. இப்போ நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயின்கே வரலன்னா அது எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும்? அந்த ஹேமர் அண்ட் டாங் போகாததுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆன்லைனில் போய் புலம்பின்னு இருக்க வேண்டியதான், சோஷியல் மீடியாவில் புலம்ப வேண்டியதான். இப்போ கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து டாஜ் ஹோட்டலில் வைக்கிறார். பப்ளிக் பிளேஸில் வச்சு தான் எல்லோரும் பார்ப்பான். டாஜ் ஹோட்டலில் யார் பணம் இருக்கவன் தான் போவோம். 500 பேருக்கு மேலே வரக்கூடாதுன்றான். அதில் அந்த கேண்டிடேட்டே 234, அங்கே ஒரு 30 அப்படின்னா அதுவே 270 போயிடும். மிச்சம் 200 பேர் தான். 100 போலீஸ்காரன் இருப்பான் உள்ள.
அதுலேயே. இல்லை சார், ஒரு 500 பேரை வச்சு கட்சி ஆஃபீஸ்லேயே நடத்திடலாமே. இல்லை அது என்னன்னு தெரியல, ப்ராப்பர் கட்சி ஆஃபீஸும் இல்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறப்பா இப்போ இந்த டே ஒன்லேருந்து எல்லாம் தப்பு, பிள்ளையார் சொல்லியே தப்பு. அதோட விலை வந்து இங்கே நிற்குது. எல்லாரும் களத்தில் போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த வாரத்துலேருந்து எடப்பாடி, ஸ்டாலின், சீமான், விஜய் மட்டும் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருப்பாருன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? என்ன வெட்டியோ என்ன அதை முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பண்ணலைன்னா ஒன்றும் இப்போ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு நாளைக்கு 5 தொகுதின்னு டென்டேட்டிவாக வச்சாலும் முடிக்கிறதுக்கு நாட்கள் இல்லை நமக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. உங்களுக்கு இப்படியே இது நகர்த்தி 31 ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு 21 நாளில் நீங்கள் ஒரு நாளைக்கு 10 தொகுதின்னு போனாலும் முடிக்க முடியாத போகவே முடியாது. ஒரு நாளைக்கு 10 தொகுதியில் எப்படிங்க போவாங்க? இன்னும் 23 நாள் இருக்குது. 23 நாளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 தொகுதியில் 21ஆம் தேதி வரைக்கும் தான். இன்னும் மொத்தம் 23 நாள்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 தொகுதி போகணும். 10 தொகுதியில் எப்படி போவீங்க? அது இவருக்கு வர கூட்டத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து இல்லாத போலாத கண்டிஷன்லாம் போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தொகுதிக்கு போகிறாரான்னு பாருங்க. அங்கே வந்து பக்கத்தில் இருக்க 4 தொகுதி ஆளுங்களை வர வச்சு பேசணும். அப்படி தான் பண்ண முடியும் காம்ப்ரமைஸ். அவரால் களத்துக்கு போக முடியுமா? ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் 3 பேரும் களத்தில் நின்று கத்துன்னு கத்தின்னு இருக்கும்போது இவர் எங்கே இருப்பார்? இவர் வீட்டுக்குள்ளே இருப்பாரா? இதில் இன்னொன்று, திமுகலையோ அடுத்த கட்ட லீடர்ஸையோ இல்லை கூட்டணி கட்சி தலைவர்களோ அனுப்ப முடியும். ஆமாம், ஏடிஎம்கேயும் அந்த கொஷன். எக்ஸாக்ட்லி. இப்போ ஸ்டாலின் போகிறேன்னா உதயநிதி போவார், உதயநிதி போகலன்னா கனிமொழி போவாங்க, கனிமொழி போகலன்னா பாலு போவார், பாலு போகலன்னா துரைமுருகன் போவார், துரைமுருகன் போகலன்னா பொன்முடி போவார், நேரு போவார், ஆராசா போவார், திருச்சி சிவா போவார். ஏடிஎம்கேலையும் தலைவர்கள் இருக்காங்க, உங்களுக்கு கட்சி தலைவர் இருக்காங்க, உங்களுக்கு யார் இருக்கா? உங்களை விட்டா யாராவது போக முடியுமாங்க? அப்போ இது வித்தியாசமான எலெக்ஷன், ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷன். அவர் எவ்வளோ ஓட்டை உடைக்க போகிறாருன்றது தான் தெரியல. பட் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்றது மட்டும் நல்லா தெரியுது. இட்ஸ் நாட் அ ஈவன் ஃபீல்டு எலெக்ஷன். ஒரு பொலிட்டிக்கல் அந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறது இன்னமும் வர வேண்டி இருக்கா தவேகாக்கு? தலைகீழ போகுதுங்க. பாலிட்டிக்ஸே இல்லையாங்க அந்த கட்சியில். பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் நெல் பாலிட்டிக்ஸ். 2 நாளைக்கு முன்னால் பர்மிஷன் வாங்கணுன்றது பேசிக் இன்ஃபர்மேஷன். சரி, நீ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க, எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. நான் ஒத்துக்கிறேன், கிண்டல் பண்ணல தெரியாதுன்றதை. உனக்கு தெரியாதது தப்பு இல்லை, உனக்கு தெரியாதது தப்பு இல்லை. உனக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியாதுல்ல, அதான் தப்பு. நீ வந்து இல்லை ஃபோர்காஸ்ட் இல்லை, உனக்கு எதெல்லாம் தெரியாதுன்னு முதல்ல உனக்கு தெரியணும். இட்ஸ் அ நியூ கேம். நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுன்றது அது ஒரு தனி ஆர்ட். ஒரு நாமினேஷனை ஃபைல் பண்ணணுன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தா டிஃபால்ட்டாக ஃபைல் பண்ணி ரிஜெக்ட் ஆகிடும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆனால் அதே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், 3ஆம் கிளாஸ் கூட படிக்காத 2ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன வட்ட செயலாளர் ப்ராப்பராக ஃபில் பண்ணுவான். இதுதான் அனுபவம். எலெக்ஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஏன் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல, டினை பண்ணிட்டான், மீறி நடத்தினா ஓட்டில் சீல் வச்சுட்டு போன்னு மிரட்டிட்டு போயிட்டான், நீ 11 லட்ச ரூபாய் கட்டிட்டு ஏமாந்து தெருவில் நிற்கிற இன்றைக்கி. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? 48 மணி நேரத்துக்கு மேலே அனுமதி வாங்கணுன்றாங்க. எங்களுக்கு தெரியாது, 2 நாளைக்கு முன்னால் அனுமதி வாங்கணும் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. 2 நாளைக்கு முன்னால் அனுமதி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாதது தப்பு இல்லை, உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீ என்ன பண்ணியிருப்ப? தெரிஞ்சவனை கூட வச்சுருப்ப. இப்போ இருக்க உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் புரிதல் உங்களுக்கு இல்லை, அந்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னா உங்களை யாரையும் காப்பாற்ற முடியாது. அசிங்கப்பட்டு தான் நிற்பீங்க. அப்படி தான் நீங்கள் நிற்கிறீங்க. இன்றைக்கி போக வேண்டிய கேம்பெயினுக்கு போக முடியல, இன்றைக்கி அறிவிக்க வேண்டிய கேண்டிடேட் லிஸ்ட்டை அறிவிக்க முடியல. இதெல்லாம் என்ன? வென்யூ கிடைக்கல, உங்களை ஒரு இன்ச்சு நகர விட மாட்டேன்றான், உங்களை வச்சு செய்கிறான்றது புரியல உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும்? விஷயம் தெரிஞ்சவங்க கூட இருக்கணும். உங்கள் ஆளுங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு உங்களுக்கு தெரியணும், விஜய்க்கு தெரியணும். தெரியாது. தான் ஆளுங்களுக்கு எவ்வளோ தெரியணும்னு விஜய்க்கு தெரியாது. தனக்கு எவ்வளோ தெரியும்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு தனக்கு எல்லாம் தெரிஞ்சது நினச்சின்னு இருக்காரு. இது என்ன பெரிய அரசியல் கம்பசூத்திரம், நல்ல மனசு இருந்தால் போதுன்ற. நல்ல மனசை வச்சுக்கிட்டு வாயில் தான் வருது எனக்கு. நல்ல மனசை வச்சுட்டு என்ன பண்ணுறது? பிரயோஜனமே கிடையாது. இப்போ தம்புடி பிரயோஜனம் கிடையாது நல்ல மனசை வச்சுக்கிட்டு. இது பாலிடிக்ஸு. உனக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியணும் இல்லை. 2 நாளைக்கு முன்னால் அனுமதி கேட்கணுன்றது எங்களுக்கு தெரியாது, முதல் நாள் கேட்டான் கொடுக்கல, 2 டேஸ் முன்னால் கேட்கணுன்றது எங்களுக்கு தெரியாதுன்றாரு. உங்களுக்கு தெரியாதுன்னா அது வெக்கமா இல்லையா? இதுவே தெரிலன்னா நீங்கள் நுவான்சஸ் எவ்வளோ இருக்குது எலெக்ஷனில்? இதில் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருந்தாங்க, 234 கேண்டிடேட்ஸையும் வர வச்சு இது நாமினேஷன் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு நாங்கள் ஒரு டெமோ பண்ண போகிறோம். பட் அதையும் பண்ண முடியல. பார்ட்டி ஆஃபீஸே இல்லை, ஒரு கட்சி ஆஃபீஸே உனக்கு ப்ராப்பராக இல்லையா? உங்களுக்கு இல்லையா? ஒரு 500 பேர் இருக்கும்போது உங்கள்கிட்ட காசு இல்லை. சிட்டிக்குள்ளே ஒரு கல்யாண மண்டபத்தை கட்சி ஆஃபீஸாக மாற்றி நடத்த முடியாது உங்களால்? நான் கேட்குறேன். கட்சி ஆஃபீஸுக்குள்ளே நடத்தினா எவன் அனுமதியும் தேவையில்லை, அனுமதி கிடைக்காது. சிஸ்டம் பூரா திமுக கண்ட்ரோலில் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் வந்தோன்னே, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோன்னே எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போய்ட்டு நீங்களாம் நினச்சிங்க. இல்லை, போல
இந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. போகலைங்கிறத ரியலைஸ் பண்ண உங்களுக்கு 11 நாள் தேவைப்பட்டிருக்கு. போகலன்றதை புரிஞ்சுக்க 11 நாள் உங்களுக்கு தேவைப்படுது. என்ன அரசியல் இது? நான் கேட்குறேன். யுவர் அன்ஃபிட் டு பி இன் பாலிடிக்ஸ். இது பாருங்கள், இது வந்து டாக் ஈட்டிங் டாக் வேர்ல்டு. உங்களை வந்து 2 பேரும் சேர்ந்து க்ரஷ் பண்ணுவாங்க. அரசியல் எதிரின்னு சொன்ன திமுக உங்களை வச்சு செய்யும், கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபி அதை ரசிக்கும், தான் பங்குக்கு அவனும் மண்ணள்ளி போடுவான். ஆமாம், அவங்க 2 பேரும் எப்படி உன்னை வளர்ப்பாங்க, உங்களை வளர்ப்பாங்க? தெர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். ஒரு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி இப்போ நாமினேஷன் ஸ்டேஜுக்கு வரப்போது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த உடனே நீ நினச்சிக்கிற கம்ப்ளீட்டாக ஈஸி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுங்க. இந்த போலன்றது சொன்ன மாதிரி அழகாக சொன்னீங்க. 11 நாள் ஆகுது. புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 11 நாள் ஆகுது. நான் உருப்பிடுமா உங்கள் கட்சி? பேசிக் இன்ஃபர்மேஷனே தெரியல, நீ நாமினேஷன் எப்படி ஃபைல் பண்ணுவேன்? அதுக்கு பிறகு பிரச்சாரத்துக்கு எப்படி நீ போவ? பிரச்சாரத்தில் ஏகப்பட்ட ரணகலாம் ஆகும், திருமண பக்கம்லாம் அடிப்பான். கிளைமாக்ஸ் இருக்குது 23ஆம் தேதி. உன் ஓட்டு எத்தனை பேர் பூத்துக்கு வருவான்னு நீ பார்த்துக்கோ. முதல்ல எந்த புரிதலும் இல்லாமல், எந்த விஷய ஞானமும் இல்லாமல், தனக்கு எல்லாம் தெரியுன்ற இருமாப்பில் இருந்ததோட விளைவு அவமானப்பட்டு நிற்கிறீங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல். இன்றைக்கி நடத்த வேண்டிய கூட்டத்தை நடத்த முடியலன்னு உனக்கு அவமானம் இல்லையா? அமித்ஷா அவர்கள் டைம்ஸ் நவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். ஏடிஎம்கே தான் படா பாய், வி ஹாவ் லெஸ் டு டூ இன் தமிழ்நாடு அப்படின்னு பேசியிருக்கிறார். அதில் எதுவும் செய்தி இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதா? ஃபுல்லாக இது ஏடிஎம்கே எலெக்ஷன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஏடிஎம்கேங்கிற இடத்துக்கு ஒரு அப்படிதான் வந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை. இந்த எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் டிஎம்கே எலெக்ஷன்றது அமித்ஷாக்கும் மோடிக்கும் என்னையும் உங்களையும் விட ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ஏடிஎம்கேவோட வெற்றிக்காக எந்த விதத்துலையும் பாடுபட மாட்டாங்க. 24 இதே 5 மாநில தேர்தல், இதே அமித்ஷா தான் யூனியன் ஹோம் மினிஸ்டர். 4 தடவை வந்தார் சென்னைக்கு. எதுக்கு? பிரச்சாரத்துக்கு இல்லை, பேச்சுவார்த்தைக்கு. இந்த தடவை ஒரு தடவை கூட வரல. ஏன்னா அது உருப்படாதுன்னு அவருக்கு தெரியுது. உருப்படாதுன்னு நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஜெல்லே ஆகலையே எலெக்ஷனு. இன்னொன்று இஷ்யூஸை கையில் எடுத்து கொடுத்தாலும் பண்ண முடியலையே. யார் காரணம்? இஷ்யூஸை கையில் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தால் இல்லை, அது ஓரளவுக்கு பேச்சிலேயே நியூஸ் மீடியாலே டாக்கில் வச்சுருந்த அண்ணாமலையும் சைட்லைனா இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக எலெக்ஷனை புறக்கணிக்கிறாருங்கிற இடத்துக்கு போது அது ஒரு பக்கம் போயிடுச்சு. நயினார் இப்போ பிஜேபி பார்ட்டி ஆஃபீஸ் வாசலில் கட்சிக்காரர்களே டி நகரை எங்களுக்கு ஒதுக்கணும்னு போராடக்கூடியதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கே சார். அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அவங்களுடைய ரைட் ராயல் ஷேரை டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கா, இல்லை அது ஜெல்லிங்குள்ளே ஒரு ஃப்ரிக்ஷன் சரியாயிரும்னு பாஜகவினர் கமலாலய அதெல்லாம் சும்மா ஸ்டாமின் டீக்கப். அது இன்னும் அவங்களுக்கு ஒன்றுமே க்ளூலெஸ்ஸுங்க. அவங்க தேர் அப்சல்யூட்லி க்ளூலெஸ். என்ன பண்ணுறதுன்னு புரியல. தலையும் சரியில்லை, வாலும் சரியில்லை. இந்த அண்ணாமலை இருந்த வரைக்குமாவது ஏதோ ஒரு ஷேப் இருந்தது அந்த கட்சிக்கு. அவர் பண்ண ஒரே ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ட்டாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த ஏடிஎம்கேவை பகைச்சிக்கிட்டு வெளியில் போனது. அவர் பகைச்சிக்காமல் லோ ப்ரொஃபைலில் இருந்து ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக அந்த அலையன்ஸ் வந்திருந்தனா அவங்க 10-12 சீட் அடிச்சிருப்பாங்க. இப்போ இன்னும் பயந்து போயிருக்கும் திமுக. அண்ணாமலை அதை கெடுத்தார். அண்ணாமலை வெளியில் போய் பிஜேபியும் அண்ணாமலை இருக்கும்போது அதுக்கு ஒரு ட்ராக்ஷன் இருந்தது. 1000 குறை இருந்தாலும் அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபியை மக்கள் பேசினாங்க. இன்றைக்கி அண்ணாமலையும் ஓரம் கட்டிட்டாங்க. நயினார்லாம் ஒரு மாவட்ட தலைவர் லெவலில் தான் இருக்கணும். அவர் சொல்கிறாரு, கட்சி வேட்பாளர்கள் 27 பேரை டெல்லி அறிவிக்கும், சாத்தூரில் நான் தான் வேட்பாளர். இதுவே என்னங்க அசிங்கமாக இருக்குங்க. உங்கள் பேரையும் அவங்க தானே அறிவிக்கணும். இப்போ துரைமுருகன் என்ன சொல்கிறாரு, வேலூரில் வந்து தேர்தல் அலுவலகம் திறக்கும்போது என்ன வேட்பாளர்னு சொல்லாதீங்க, எனக்கு அசூயாக இருக்குது, தளபதி தான் அதை அறிவிப்பாருங்க. ஃபார்மலாக அப்படி தான் ஒருத்தர் பேச முடியும். நான் தான் கேண்டிடேட் நானே சொல்லிப்பேன். அப்போ அது கட்சி வந்து அந்த கட்சி விளங்காது. அது நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு வந்து லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்தாலும் யூஸ் பண்ண தெரியல. பிஜேபிக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை மக்கள் கொடுத்தாங்கனாலும், மக்கள் கொடுத்தாங்கனாலும், அது பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்குள்ளே அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மறுக்கிறாங்க. டிஎம்கேவே தவறுகள் நிறைய செஞ்சாலும் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மறுக்கிறாங்க. அவங்களுக்கு அது அண்ணாமலை இருந்த வரைக்குமாவது ஓரளவு அந்த கட்சிக்கு வந்து ஒரு பேசுபடு பொருளாக ட்ராக்ஷன் இருந்தது. 4 பேர் அந்த கட்சியை பற்றி பேசினா. அண்ணாமலை போனோன்னா அதுவும் போச்சு. ஏன்னா இப்போ பல இடங்களில் போராட்டம் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு எதிர்த்து நமக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் போனாலும் இது ஒரு வகையில் சார்ட் அவுட் ஆயிரும். நாமினேஷன் 4 நாள் தான் இருக்கணும் போது அதை நோக்கி ஓடிடுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த வி ஹாவ் லெஸ் டு டூ இன் தமிழ்நாடு என்பதை திமுகவினுடைய பெருந்தலைகளை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது பாஜகனும் நம்ம அதை ரீட் பண்ண வேண்டியிருக்கா? அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அதை வி ஹாவ் லெஸ் டு டூ இன் தமிழ்நாடுன்னு சொல்கிறதோட அர்த்தம் பார், வி டோன்ட் ஹாவ் மச் ஸ்டேக்ஸ் இன் தமிழ்நாடு. ஜெயிச்சா நாங்களும் ஜெயிக்க போகிறதில்ல, திமுக தான் ஜெயிக்க போகுது. அதனால் நாங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்படல. இதை தான் அமித்ஷா இன்டைரக்டாக சொல்லிட்டார். இன்னொன்று, அவங்கள பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஜெயலலிதா பாலிடிக்ஸில் எடுத்த முடிவு, தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது, அதை பிஜேபி தான் எட்டு நிரப்போம். அது ஓவர் த ப்ராசஸ். அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு
அதிமுக இந்த எலெக்ஷனை தோக்கிறத தான் பிஜேபி விரும்புது, நாட் டிஎம்கே. இல்லை டிஎம்கே வந்து அவங்க இவ்வளோ ஃப்ரீ ரன் எப்படி விடுவாங்க? பெங்காலில் எவ்வளோ ருத்ரதாண்டம் ஆடுற பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை கூட டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு பண்ணலை, ஒரு அதிகாரியை மாற்றலை. இதோட மீனிங் வந்து இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் டு ஏடிஎம்கே, வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். நீ ஜெயிச்சு நீ சிஎம் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் படாபாய் பார்த்துக்கொண்டாங்க உங்கள் எலெக்ஷன் நீங்கள். ஆமாம், உங்கள் சரியான முடிவு அது. இது வரைக்கும் அவங்க டிஎம்கேவை எந்த விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணலைன்னா, மற்ற மாநிலங்கள் இவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கலைன்னா, தட்ஸ் த பொலிட்டிக்கல் மெசேஜ். அவங்க வந்து ஜெயித்த பிறகு டிஎம்கேவோட ஒரு கார்டியலாக போக தான் பிஜேபி விரும்பும். இவங்களும் அப்படி தான் விரும்புவாங்க. 21-26 ஆன்டி பிஜேபி டைரேடு கண்டிப்பாக இருக்காது, நிச்சயமாக இருக்காது. மார்க் மை வேர்ட்ஸ் இருக்காது. பட் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க, எந்த மாதிரி ஆகிறாங்கன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். கிளியராக அட்வான்டேஜ் ஃபார் இது டிஎம்கே தான், சந்தேகமே இல்லை. இவங்களுக்கு டேக் ஆஃபே ஆகலை. அமித்ஷாவோட பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து பல்வேறு விதமான இதை தான் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா பாஜக அறிவிக்காமல் தமிழிசை அவர் கேம்பெயின் வேனில் ஏற்றுறாருங்கிறது ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. நயினார் அவரையே அறிவிச்சுக்கிறாருங்கிறதும் அப்படி தான் பார்க்கப்படுகிறது. ஒரு ஆக்சுவலாக பிஜேபியில் அப்படி மல்டிபிள் வாய்ஸஸ் வராதில்லை, காங்கிரஸில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பிஜேபியில் அப்படி மல்டிபிள் வாய்ஸஸ் வழக்கமாக வராது, அங்கேயும் வருது. அவங்களுக்கு வந்து இப்போ புரியல, பிஜேபி வந்து டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலைன்றது பிஜேபியில் பல பேருக்கு இன்னமும் புரியல. ஏடிஎம்கேக்குள்ளே புரியுது, டாப் லீடர்ஷிப் புரியுது. அண்ணாமலை சொன்னது ஒரு இடத்துல கரெக்டாக வருதா? ஏன்னா பிஜேபிக்கு எடப்பாடி ஒதுக்கிய தொகுதிகளை பார்க்கும்போது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அண்ட்ரான் டீலிங்கில் போய் பிஜேபியை காலி பண்ணுறதுக்கு ஒரு பிளான். அண்ட்ரான் டீல்லாம் கிடையாது. அவர் வந்து பிஜேபி தோக்கிற இடமா பார்த்து ஜெயிக்கிற இடமா பார்த்து கொடுக்க மாட்டார். தோக்கிற இடமா பிஜேபி கொடுப்பாரு. திமுக காங்கிரஸுக்கு தோக்கிற இடமா கொடுப்போம். பிஜேபி வந்து அண்ணா திமுகவுக்கு பிஜேபி எப்படியோ திமுகவுக்கு காங்கிரஸ், 2 தேசிய கட்சிகளையும் இவங்களை வளர விட மாட்டாங்க. இந்த எந்த புரிதலும் இல்லாமல் நான் போய் 45% வாங்குவேன், 50 ஸ்டாலினை தோக்கடிப்பேன், ஆட்சியை பிடிப்பேன்லாம் கதைக்கு உதவாத பேச்சு, நல்ல காமெடி பேச்சு. அது இவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகுன்றதும் உங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்குது. ஆனால் திமுகவுக்குள்ளேயும் ஆல் இஸ் நாட் வெல்ங்கிற நிலை தான் இன்னைய தேதிக்கு இருக்குது. இன்றைக்கு ஜோதிமணி சொல்கிறாங்க ரகசியமாக நடக்கிறது, சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க, கட்சி சீட்டுகளை விற்பனை செய்கிறார்கள், விற்று தின்கிறார்கள்ங்கிற அளவுக்கு அவங்க கடுமையான வார்த்தைகளை கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர், மாநில தலைவர், சட்டமன்ற குழு உறுப்பினர் 3 பேரையும் அவங்க குறிப்பிடுறாங்கன்னா இதுவும் ஒரு நிலை. அப்போ அங்கேயும் சரியில்லைங்கிற அர்த்தம் தானே வருது. அங்கேயும் சரியில்லைன்றது அங்கே தான் சரியில்லை. அதிமுகவுக்குள்ளே தெளிவாக இருக்குது கூட்டணிக்குள்ளே. பிஜேபிக்கு அதிமுக ஜெயிக்கிறதுல விருப்பமே இல்லை. அதிமுக இது நல்லா தெரியுது எடப்பாடிக்கு. தோக்கிற தொகுதியாக அவர் பிஜேபிக்கும் அமமுகவும் கொடுக்குறாரு. அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதிமுக கூட்டணிக்குள்ளே ஒரு கோஹரன்ஸ் இருக்குது. கோஹரன்ஸே இல்லாதது திமுக கூட்டணி. ஆனால் மீடியா பவரை கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. இப்போ சந்தி சிரிக்குது, திமுக கூட்டணி விவகாரம் சந்தி சிரிக்குது. உங்களுக்கு உள்ள இன்ன வரைக்கும் கேண்டிடேட்டை போட முடியல. நேற்று நைட்டெல்லாம் கிளப்பி விட்டு இருந்தானுங்க, இன்றைக்கி போடுறாங்க. ஏறத்தாழ சில சேனல்லாம் லைவ் போடுறதுன்னு அவங்க முன்கூட்டியே ஷெடியூல் பண்ணி வச்சுட்டாங்க. மதியம் 3 மணிலேருந்து போது நைட்டு 9:45 போய் 10 ஆச்சு. அதை விட அதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு இந்த வேலைலாம் உனக்கு வந்து 7 மணி நேரமாக வரப்போகுது. ஒரு நாளைக்கு மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒட்டு போட்ட துணியை வச்சு வண்டியை ஓட்டுவீங்க, அதான் கிழிஞ்சு தொங்குது. ஏன்னா அவர் அறிவிச்சுட்டு கேம்பெயின் போய் அடுத்த கட்ட வேட்பாளர் அறிவிச்சுட்டு அகைன் திரும்ப இன்டர்னலி பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த தடவைங்க 4 நாள் தான் நாமினேஷனு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை விட்டால் அதோட புதன்கிழமை தான், புதன் வியாழன், வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, சனிக்கிழமை தான், 4 நாள் தான் இருக்குது. டிஎம்கே அலையன்ஸுக்குள்ளே தெர் ஆர் இஷ்யூஸ் ஆஃப்டர் இஷ்யூஸ். ஏடிஎம்கேவை விட டிஎம்கேக்குள்ளே தான் மோதல் அதிகமாக இருக்குது. ஆனால் வெளியில் அது தெரியல. ஏன்னா கமலுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கணும்னு திரும்ப அவ்வளோ பெரிய அறிக்கை பேசுகிறாரு. கமலாவது ஒதுங்கி போயிட்டார், முடிச்சு போச்சுன்னு. இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே சீட்டு தொகுதியும் ஒரு கட்சி கூட தொகுதி ஒதுக்கலையா? தொகுதியும் ஒதுக்க முடியல, உங்கள் கேண்டிடேட்டையும் லிஸ்ட் பண்ண முடியலன்னா உள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடி என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஈஸி இல்லை. இன்றைக்கி சிதம்பரம் பேட்டி கொடுத்துருக்க மாதிரி களம் வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக தான் இருக்குது. 24 மாதிரி ஒன் சைடு எலெக்ஷன் கிடையாது, போட்டி மிக கடுமையாக இருக்கும். இதில் அஃப்கோர்ஸ் இந்த 3 + சீமான் ஒருவர் அவர் தனி ட்ராக்கில் போயிட்டுருக்காருனாலும் இது போக ஒரு அணி இருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு அணி நேற்றுக்கு அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கிருஷ்ணசாமி அவர்கள் நின்றுட்டுருக்காங்க. அவங்களாம் இதில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்களா? இல்லை, ஒரு இம்பாக்டும் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. விஜய் கொஞ்சம் ஸ்பாய்லராக இருப்பார், மற்றவங்கெல்லாம் தே வில் ஃபால் ஆன் த வே சைடுன்னு நாள் நெருங்க காணாமல் போவாங்க இவங்கெல்லாம். இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஏடிஎம்கே எலெக்ஷன் தான் இது. இந்த பைபோலார் அப்படிங்கிறது தான் உறுதிப்படுத்தி தான் வந்துச்சு. அப்படி தான் எனக்கு தோணுது. விஜய் மேபி ஸ்பாய்லர். நாள் நெருங்கும்போது விஜய் வந்து களத்தில் இருப்பாரான்றது டவுட். ஏன்னா இப்போ 234 நாமினேஷன்ஸை அக்செப்ட் பண்ண வச்சாலே அவங்களுக்கு அது கின்னஸ் ரெக்கார்டு. அதுக்கு பிறகு நீ இப்போ கேம்பெயினுக்கு போனோம், இது வரைக்கும் ஒரு கேம்பெயின் விட பண்ண முடியல. ஆகவே இது இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே எலெக்ஷன். ஒரு நிறைய கேள்வி சார்.
இப்போ ராமதாஸ் அவர்கள் போட்ட மனுவை சிவில் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் தலையிட வேண்டான்னு இவங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை ஏற்றுக்கிட்டு பண்ணிட்டாங்க. அவர் திரும்பவும் லீகல் பேட்டிலுக்கு போக வாய்ப்பு இருக்கா? கடைசி நேரத்தில் ஏன்னா நாமினேஷன்ஸ் வந்துருச்சுன்னா ஏஃபார்ம் பிஃபார்மில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது அதுக்கப்புறம் அதெல்லாம் நிறுத்துகிற அளவுக்குலாம் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி கிடையாது, ரெஜிஸ்டர்டு பார்ட்டி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இல்லை அது ஒன்றும் ஆகாது, அன்புமணி கண்ட்ரோலில் தான் இருக்குது. மாம்பழம் அன்புமணிக்கு தான். ஸோ ஒருவேளை அன்புமணி முயற்சி செய்து ராமதாஸுக்கு ஒரு பொது சின்னம் கிடைக்காமல் ஏதாச்சும் நகர்த்தனா ராமதாஸ் சசிகலா சின்னத்தில் இல்லை அது என்ன ஆகும் தெரியாது. அந்த அலையன்ஸ் சசிகலா ராமதாஸ் அலையன்ஸ் அது டேக் ஆஃபே ஆகாது, அது ஒன்றுமே கீழே போகும். ஆனால் பொது சின்னம்னா அவர் 40ன்னா 40க்கு ஒரே சின்னம் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, கமிஷனோட முடிவு. அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்துருக்கிறது அன்புமணி வாங்கின அந்த 18 தொகுதியில் நம்ம ஆள் போடுறோங்கிறத கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாரு ராமதாஸ். ஆனாலும் ஜிகே மணியும் ஸ்ரீகாந்தியும் நிற்காம இருக்க தான் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அப்படிங்கிறதையும் சசிகலா அவர்கள் இந்த ஜிகே மணி சந்திச்சு கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு சில விஷயங்கள். இது மீடியா ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. அன்புமணி நிற்கிற 18 நாங்கள் எங்களுக்கு கட்டாயம் கொடுத்துருங்க, நாங்கள் சசிகலாட்ட சொல்லியிருக்காங்க அன்புமணி நிற்கிற 18 நாங்கள் ஆள் போடுறோம். அது பர்சனல் வெண்டேட்டாவை போய் தோற்றுருவாங்க. சண்டை போடும்போது பர்சனல் வெண்டேட்டா இருக்கக்கூடாதுன்னுவாங்க. புரியுதுங்களா? போரில் ரொம்ப முக்கியமான ஒரு குணாம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதியோட ஒரு கவிதையில் வரும். அந்த கவிதை எனக்கு மறந்து போச்சு. அவன் சொல்லுவான் போர் புரிகிற வீரனுக்கு தனிப்பட்ட பகை இருக்கக்கூடாது. அது இன்றைக்கும் சோல்ஜர்ஸுக்கு பொருந்தும். இண்டோ பாகிஸ்தான் போரில் ஃபைட் பண்ணுறான்னா, இல்லை ஈரான் யூஎஸ் வாரில் ஃபைட் பண்ணுறான்னா, தனிப்பட்ட பகை இருக்கக்கூடாது. தனிப்பட்ட பகை இருந்ததுன்னா அது உன்னோட ஆற்றலை குறைச்சிடும். இப்போ ஃபைட்டிங் ஃபார் அ காஸ். பர்சனலாக அவனோட உனக்கு எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் வார் கிரைம்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறதில்ல. நம்ம சரண்டரானவனை ஒன்றும் பண்ணக்கூடாது. நத்திங் பர்சனல் அகேன்ஸ்ட் ஹிம். அதே தான் பாலிடிக்ஸ்லேயும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்னங்க சண்டை? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பர்சனல் இஷ்யூஸில் பாலிட்டிக்ஸ் கலந்து கட்சி உடையுதுன்னா 2 பேரும் தெருவில் நிற்பீங்க. அதில் ரொம்ப அதிகமாக அப்பா நிற்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தான் வன்மம் அதிகமாக இருக்குது. அரசியலில் எதிரியோட மோதும்போது தனிப்பட்ட பகை இருந்ததுன்னா தோற்றுருவேன். நீ தோற்றுருவ. தனிப்பட்ட பகை உணர்ச்சியை நெஞ்சில் தேக்கி வச்சுருக்கவன் தோற்றுருவான். அது உங்களை முழுமையாக செயல்பட விடாது. தனிப்பட்ட பகை அது ஒரு புத்தர்வை சொல்லுவார். உங்களுக்கு சூடான தண்ணி ஒரு பாத்திரத்தில் இருக்குது, ரொம்ப சூடு அதிகமாகுதுன்னா முதல்ல அந்த பாத்திரத்தை அதை அழிக்கும். அந்த தண்ணி யார் மேலே போய் விழுதோ அவனுக்கு காயத்தை ஏற்படுத்துறதை விட அது தேங்கி இருக்கிற அது எந்த இடத்துல தேக்கி வைக்கப்பட்டிருக்கோ அந்த பாத்திரத்தை சூடு அதிகமான முதல்ல அந்த தண்ணி அழிக்கும். இயற்கையோட அம்சம் படைப்பில் அது. எனக்குள்ள அவ்வளோ வன்மம் இருக்குன்னா அது முதல்ல எண்ணெய் அழிக்கும். உழுவதெல்லாம் உயர் உள்ளல்னா. ஆகவே நீங்கள் பர்சனல் வெண்டேட்டாவில் அரசியல் பண்ணிங்கன்னா தோற்றுருவீங்க. லாங் டேர்ம் கேம் இருக்கணும். அல்லது கட்சி பெரிய கட்சியாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பாலிசிஸ் இருக்கணும். அதில் சில நேரங்களில் சில தனிப்பட்ட வன்மங்கள் வரலாமே ஒழிய ஒரு கட்சியே பர்சனல் வெண்டேட்டாவில் வருதுன்னா அது டேக் ஆஃபே ஆகாது. அதுதான் ராமதாஸ் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்றுமே. ஆமாம், அதுதான் ராமதாஸ் முழுக்க அதுக்கு சரியான உதாரணம் ராமதாஸ். அதுவும் சொந்த மகனோட வன்மம் அவருக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் கட்சி ஆரம்பிக்கப்படுதுன்னா அவங்களால அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. இது வாழ்க்கையோட அடிப்படை உண்மைகளில் ஒன்று. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அனுபவசாலியான அரசியல்வாதியான டாக்டர் ராமதாஸுக்கு இது தெரியல. தனிப்பட்ட முறையில் மகன் மீது அவருக்கு ஏற்பட்ட பகையும் வன்மமும் கோபமும் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி அவருக்கு நடுத்தரில் கொண்டு வந்து அவர் நிறுத்தியிருக்க ஒரு கட்சியை இன்றைக்கி திசை தெரியாமல் அவர் நின்று கொண்டிருக்கு. அவங்களுக்கு பின்னால் இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கு பிளவுபட்டிருக்கிறது அப்படிங்கிறது. ஆமாம், இப்போ மற்றவங்களுக்கு பிரச்சனைனா அவர் புத்தி சொல்வார். அவர் தான் வயதில் மூத்தவர். அவருக்கே பிரச்சனைனா யார் புத்தி சொல்கிறது? ஏன்னா ஃபண்டமெண்டலே தப்பாக இருக்குல்ல ராமதாஸுக்கு இந்த பிரச்சனையில். ஏன்னா மகனோட அவருக்கு ஏற்பட்ட பகை இஷ்யூ பர்சனல் இன் நேச்சர். நேற்று சுப்ரீம் கோர்ட் கூட இந்த மனு வரும்போது சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார்ல, அது ஜூஸ் அது இல்லை, இது லுக்ஸ் லைக் அ பர்சனல் இஷ்யூன்றாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு இது தனிப்பட்ட பகன்றார். அதனால தான் அவர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அந்த முயற்சி எடுத்தார். எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவர் செஞ்சது கரெக்டு. ஏன்னா சட்டப்படி மட்டும் தீர்ப்பு சொல்கிற உரிமை இல்லை, சட்டத்தை மீறி நீதியை நிலைநாட்டுற உரிமையும் ஜட்ஜஸ்க்கு உண்டு. அவர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு நல்ல காரியத்தை தான், அவரோட நோக்கம் உயர்வானது, அதை தான் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த முயற்சி எடுக்கல. இப்போ நான் கேட்குறேங்க, சீஃப் ஜஸ்டிஸ் அந்த ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னதை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் சொல்லியிருந்தா இவங்கெல்லாம் நக்கல் பண்ணியிருப்பாங்களா? இதே கருத்தை சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு. இது பர்சனல் இஷ்யூவில் வருது. இன் குட் ஃபெய்த் வி ஆர் சேயிங் ஒய் டோன்ட் யூ டாக். 2 பேரும் பேசிக்கோங்களேன், பேசுங்க.
எங்ககிட்ட பேசுங்க அல்லது பேசிக்கோங்க, இன்னொரு தடவை 2 பேரும் பேசுங்களேன்னு ஒரு யோசனை சொல்லியிருந்தா அன்புமணி ஒத்துக்கிட்டு இருப்பார், ராமதாஸ் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டார், அதிகம் மீறுவார் அவர். அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு வன்மம் தலைவிரிச்சு ஆடும்போது நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு அறவே கிடையாது. ஏன்னா தனிப்பட்ட பகை என்றைக்கு அரசியல் நிலைப்பாட்டுக்கான ஆதார சுருதியாக மாறுகிறதோ அப்போ நீங்கள் தோற்றுருவீங்க. நீங்கள் உண்மையிலே தோற்றுருவீங்க. ஏன்னா புத்தர் சொன்னதான், அதிக சூடு உள்ள பாத்திரம் தான் எந்த பாத்திரத்தில் தேங்கி இருக்கிறதோ அதை தான் முதலில் அழிக்கும். அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் சார், இந்த தேர்தல் என்ன மாதிரியான படிப்பினைகளை கொடுக்க போகிறது? முதிர்ந்த அரசியல்வாதிகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்களிலிருந்து இளமையாக முதல் முறை சந்திக்கிற எல்லோருக்குமான பல படிப்பினைகளை காலமும் இந்த தேர்தலும் தாங்கி இருக்கிறது. அவங்க அதிலிருந்து என்ன எடுத்துக்கிறாங்க, எப்படி பயணிக்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக்க நன்றி சார்.